கன்னியாகுமரி மாவட்டத்தில் திட்டவினை அப்படிங்கிற பேருந்து நிலையம் காகிதமில்ல பெயர் தான் சூட்டப்பட்டிருந்துச்சு. அந்த பஞ்சாயத்துல புனரமைப்பு செய்து மீண்டும் காகிதமில்லத் அவர்கள் பெயரை சூட்டுவதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது அதை தடுப்பதற்காக பயங்கரவாத சக்திகளாக இந்து முன்னணியை சார்ந்தவர்களும் பேருந்து நிலையத்திற்கு பெயர் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். காகிதமில்லத் அவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காருங்கிறது வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், வரலாறு அளிக்கப்படுபவர்களுக்கு தெரியாது. வரலாறு அளிக்கிறது தான் இவங்க வேலைகளாகவே இருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க காகிதமில்லத் அவர்களுடைய வரலாறை படித்து வர சொல்லுங்க. அவரை தேச துரோகி என்று சொன்ன இந்து முன்னணியின் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரிதான் இந்த கண்டன பிரச்சாரம். இங்கும் அந்த திட்டவினை அப்படிங்கிற பேருந்து நிலையத்தில் கண்டிப்பாக காகிதமில்லத் அவர்களுடைய பெயரை தான் சூட்ட வேண்டும் தமிழக அரசுக்கு இது இந்திய தேசிய கட்சி வலியுறுத்துகிறது. 14ஆம் தேதி இதே விஷயத்திற்காக இந்து முன்னணி பிரச்சாரம் செய்து காகிதமில்லத் அவர்களை தேச துரோகி என்று பதிவிட்டதற்காகவும் பெயர் மீண்டும் அந்த பேருந்து நிலையத்திற்கே சூட்டப்பட வேண்டும் என்பதற்காக சிடிசி கார்னர்ல கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்க இருக்கிறது. ஆகையால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதற்கு முன்னாடி ஒருவேளை காகிதமில்லத் அவர்களுடைய பெயரை சூட்டப்பட்டால் மறுபரிசீலனை இந்திய தேசிய கட்சி செய்யும்.